ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனலில் வீடியோ பார்க்குறவங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் என்னோட வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏ ரூபி, கிளம்பிட்டியா இல்லையாட்டி? நேரம் ஆயிட்டு. இதோ வரேங்க்கா. சொல்லுக்கா. ஏட்டி, ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு போற, கொஞ்சம் சீக்கிரமா போக மாட்டியா? ஏக்கோ, வழக்கம் போல காலேஜுக்கு தான் போறேன்ட்டு படுத்து தூங்கிட்டேங்க்கா. இந்த தாய் குளத்திட்ட நைட்டு சொல்லிட்டு தான் படுத்தேன். காலையில எழுப்பி விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் நாள் ஆபீஸுக்கு சீக்கிரம் போகணும்னு. ஆனா அந்த தாய் குளம் என்னை எழுப்பவே இல்லை. என்னட்டி சொன்ன? காலையில நான் எழுப்பலையா? மவளை குன்றுவேன் பத்துக்க. 6 மணியிலிருந்து எழுப்பிக்கிட்டு இருக்கேன். நல்லா இழுத்து மூடி தூங்கிவிட்டு நான் எழுப்பலையா உன்னைய? நான் ஏதோ வழக்கம் போல காலேஜுக்கு போறதா நினைச்சு அப்படியே கடந்து தூங்கிட்டேன். நீங்க தான் தட்டி எழுப்பி, அம்மா காலேஜ்லாம் முடிஞ்சிட்டு வேலைக்கு போகணும், பொறுப்பா எழுந்துருன்னு சொல்லியிருக்கணும். அந்த பருப்பு பொறுப்புலாம் முதல்ல உனக்கு இருக்கணும். ஏன்னா நீ தான் வேலைக்கு போற நீ தான் காலையில எந்திரிச்சு ரெடியாகி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போகணும். நீ வேலைக்கு போகிறதுக்கு பேக் எடுத்து தர ஒரு ஆள், சாப்பாடு ரெடி பண்ணி தர ஒரு ஆள், உன்னை எழுப்பி விடுறதுக்கு ஒரு ஆள். அப்படியே இவ கலெக்டர் வேலைக்கு போகிறா. இதில் சுற்றி வேலைக்கு ஆளை வச்சுக்கிட்டு அந்த அன்னைக்கு தான் இவங்க கிளம்பி மேடம் வெளியில் போவாங்க. என்ன தாய்க்குழமை இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? இப்போ நான் என்னமோ பார்க்க போகிறது சாதாரண வேலை தான். ஆனால் பிற்காலத்தில் நான் ஒரு பெரிய கலெக்டர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்கள் கலெக்டரோட அம்மா அப்படின்னா எனக்கு எல்லா வேலையும் நீங்கள் தானே பார்த்து கொடுக்கணும். ஆமாட்டி, ஆசை அரை கிரவுண்டு வாங்கினுச்சான். உன்னை தூக்கி போட்டு அதில் புதைப்போம். ஒழுங்கு மரியாதையை கிளம்பி வேலைக்கு போட்டி. நேரம் ஆயிட்டு. ஏட்டி, இன்னும் நீ இந்த வாயை குறைக்கவே இல்லையா? இப்போ வாச்சு வாயை குறைச்சிட்டு ஒழுங்கா பொறுப்பா வேலைக்கு போகிற வழியை பாருடி. இப்போ இந்த காலத்துலலாம் வாய் பேசல இந்த நாட்டில் பொழைக்க முடியாது பத்துக்க. ஆனா நீ பேசுற வாய்க்கெல்லாம் எவனா இருந்தாலும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடிடுவான் பத்துக்க. இப்ப ஆபீஸுக்கு வேற போற. அங்க போய் என்னத்தெல்லாம் இழுத்துட்டு வீட்டுக்கு வர போறியோ தெரியல. அடியே, போற இடத்துல ஒழுங்கா பொறுப்பா வேலையை பாரு. இந்த வாயை வச்சு எவங்கிட்டே வம்பளத்துட்டு வந்துடாத. ஆமா, எனக்கு இதான் வேலை. அங்க யாருக்கெல்லாம் ஒரு பெரிய ஹிட்லர் இருக்கான். அவனையே நாள் முழுக்க எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. இதுல இவங்க வேற. அங்க அவனை சமாளிச்சு அந்த ஃபைலை எடுத்து உண்மையை கண்டுபிடிச்சு, ரூபி உனக்கு சீக்கிரமா குழியை தோண்டிடுவாங்கன்னு நினைக்கேன். என்னடி முழி ஒன்றும் சரியில்லையே? என்ன? அது ஒன்றும் இல்லைக்கா, ஆஃபீஸில் போய் பொறுப்பாக எப்படி வேலை பார்க்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ தானே? நல்ல பொறுப்பா வேலை பார்த்துருவ. உனே இந்த வீட்டை விட்டு துரத்துறதே நான் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கத்தான். அங்கே போய் எவனோட நிம்மதியெல்லாம் கெடுக்க போறியோ? போ, சீக்கிரமா போ. நீங்க இல்ல தாயா நீங்கன்னு கேட்கிறேன். ஒரு பெத்த பிள்ளைய இப்படி வரட்டுன்னு வரட்டுதியலே, இது நல்லாவா இருக்கு? உன்னையே நான் ஏன் பெத்தேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உன்னை விரட்டத்தானடி செய்வேன். சீக்கிரமா போ. அங்கே போய் அவங்க உயிரை எடு. நான் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கட்டும்டி. நீ வெளியில் போயிட்டேன்னு நினச்சிக்கேன், நான் சந்தோஷமா இருப்பேன் பத்துக்க இந்த வீட்டில். சும்மா இருங்கம்மா, போதும் நிப்பாட்டுங்க, முடியல. நான் ஆஃபீஸ்க்கே போகிறேன். என் பேக்கை கொண்டாங்க. இந்த டீச்சர்லாம் சீக்கிரமா ஆஃபீஸுக்கு போயிட்டு லேட்டா வா. அவசரம்லாம் ஒன்றும் இல்லை, நீ பொறுமையாக வந்தால் போதும். முதல்ல பொண்ணு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போறா. போகும்போது கண்ணீர் சிந்தி ஒரு சென்டிமெண்ட்டோட அழுது நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருமான்னு சொல்லி அனுப்புவேன்னு பார்த்தா, போயிட்டு பொறுமையாக வந்தா போதும்னு சொல்லுதியா? உங்களுக்கு நான் அவ்வளோ தொல்லையா இருக்கணும்? அதான் உனக்கே தெரியுதுல்ல. அப்புறம் என்ன, நீ காலேஜுக்கு போகும்போது கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டது கிடையாது. ஏன்னா நீ காலையில் போயிட்டு மதியானம் வந்துடுவ, இல்லை மதியானம் போயிட்டு சாயந்தரம் வந்துடுவ. ஆனால் இப்போ பாரு, நீ காலையில் போனேன்னா சாயந்தரம் தான் வருவேன் வீட்டுக்கு. அது வரைக்கும் இந்த வீடு அமைதியாக இருக்கும், நானும் நிம்மதியாக இருப்பேன். இதுக்கு மேலே என்னால் அசிங்கப்பட முடியாது. நான் கோமா போகிறேன், போயிட்டு வரேன் அக்கா. தாய்க்கிழமை ஒன்றை சொல்ல மாட்டேன், போ. ஏய், பார்த்து போடி, பொறுமையா போ. என்ன வாய் பேசுறாமா? அவ சின்ன பிள்ளை தானம்மா, அதனால தான் அப்படி இருக்கா. எனக்கும் தெரியும். அவள் வீட்டில் இல்லைன்னா எனக்கு எரிச்சலாக தான் இருக்கும். வீடு ரொம்ப அமைதியாக கிடக்கும். ஆனால் என்ன பண்ண, வீட்டுக்குள்ளே இருந்தால் அவளுக்கு நேரம் போகாது. அதான் வேலைக்கு இப்படியே போனேன்னா அவளுக்கும் கொஞ்சம் நேரம் போகும்ல. போயிட்டு வரட்டும் பொறுமையா. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வயக்காட்டில் வேலை இருக்குது, நான் போகிறேன். நீ பார்த்து பத்திரமா வீட்டில் இரு, சரியா? அம்மா, நீங்கள் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவீங்களா? அதெல்லாம் வந்துடுவோம்மா. நான் மதியானம் வீட்டுக்கு வந்துடுவேன், சரியா? நீ உள்ளே போய் படுத்து ரெஸ்ட் எடு, கதவை பூட்டிக்க, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. இவ வீட்டில் 5 நிமிஷம் இல்லை, வீடு அமைதியாயிடுது.
நாள் ஆபீஸ்க்கு வரும்போதே லேட்டா வந்திருக்கேன். சும்மாவே இந்த மனுஷன் ஆத்துன்னு ஆத்துவாரு. இன்னைக்கு நான் நாள் லேட்டா வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன அட்வைஸ்லாம் வச்சிருக்காரோ எனக்கு. இவர் எப்ப தூங்கி எப்ப எந்திப்பாரு? யாடா இவ்வளவு சீக்கிரம் ஆபீஸ் எல்லாம் திறந்து வைக்க சொன்னா? ஒரு 11-12 மணிக்கெல்லாம் ஆபீஸ் எல்லாம் திறக்க மாட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரம் வந்து ஆள் இல்லாத டீ கடையில டீ ஆத்தி என்னடா பண்ண போறீங்க? சமாளிப்போம். குட் மார்னிங் சார். பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் நாள் ஆபீஸ்க்கு கரெக்டான டைம்ல வந்திருக்க. ஒர்க்ல இப்படிதான் சின்சியரா இருக்கணும் பாத்துக்க. இந்த ஆரம்பிச்சிட்டார்ல, நான் சொல்லல. என்ன? அது ஒன்றும் இல்லை சார். வழக்கம் போல் காலேஜுக்கு தானே போகிறோன்னே காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் சார். அதான் லேட் ஆயிட்டு. அப்போ காலேஜுக்கு நீ சீக்கிரமா போக மாட்டியா? அது போனால் உண்டு, போகலன்னா இல்லை சார். நம்ம காலேஜ் தானே, யார் என்ன சொல்ல போகிறா? அதனால் காலையில் எந்திரிச்சா போவேன், இல்லைன்னா அப்படியே தூங்கிடுவேன் சார். என்ன தூங்கிடுவியா? அப்புறம் எப்படி ஒரு அரியர் கூட இல்லாம எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணி வச்சிருக்கா? அது படிப்புன்னு வரும்போது கரெக்டாக இருந்துருவேன் சார். என்ன காலங்கத்தால் 9 மணிக்கெலாம் காலேஜுக்கு போக பிடிக்காது. இப்போ ஒரு 11 மணிக்கு சொல்லுங்கள், தானும் போயிடுவேன். 9 மணிக்கெலாம் காலேஜுக்கு போகிறதா இருந்தால் காலைல 6-7 மணிக்கெலாம் எந்திரிக்கணும் சார். அது நம்மளுக்கு செட் ஆகாது. ரொம்ப வித்தியாசமான பொண்ணாத்தான் இருக்கிற. காலேஜுக்கு டைமுக்கு போக மாட்டேன், ஆனா எல்லா பேப்பரையும் படிச்சு அரியர் இல்லாம பாஸ் மட்டும் ஆயிடுற. பரவாயில்ல, நல்ல டேலண்ட் தான். அப்பாட, லேட்டாக வந்தது மறந்துட்டார், சமாளிச்சிட்டோம். சார், ஒர்க் என்னன்னு சொல்லலையே? ஒர்க் இருக்கு, வேலைக்கு தானே உன்னை கூப்பிட்டுருக்கேன். அது இருக்கட்டும். இனிமேல் ஆஃபீஸ்க்கு இவ்வளோ லேட்டெல்லாம் வரக்கூடாது. கரெக்டான டைமுக்கு வந்துடணும். நான் காலையில 8 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். நீ 7:45 ஆஃபீஸ்ல இருக்கணும், சரியா? அட பாவி, நான் காலேஜுக்கு போறதுக்கு கூட 8:30 மணிக்கு தானே எந்திப்பேன். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் சூரிய உதயத்தை பார்த்ததே இல்லையே. இந்த ஆள் என்னை பார்க்க வச்சிருவான் போல இருக்கு. சார், 7:45 தான் வரணுமா? ஆமா, எனக்கு முன்னாடியே நீ ஆஃபீஸ்க்கு வந்தாதானே அன்னைக்கு என்னென்ன ஃபைல்லாம் நான் பார்க்கணும்னு நீ எடுத்து வைக்க முடியும். இப்போ நீயே லேட்டா வந்தா நான் தான் வந்து எல்லா ஃபைலையும் எடுத்து வைக்கணுமா? பெரிய வேலையா இருக்கும் போலயே. இவர் சொல்ற மாதிரி 7:45 வரதா இருந்தா நம்ம நைட்டுங்க தான் தூங்கணும் போல. சார், ஒன்னு கேட்கட்டுமா? தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன? இல்ல சார், இந்த ஆபீஸ்ல எங்கேயும் பெட்ரூம் வேணும் இருக்கு. பெட்ரூமா? அவ்வளவு அவசரமா? என்ன சார் சொன்னீங்க? இல்ல இப்ப எதுக்கு திடீர்னு பெட்ரூம் எல்லாம் கேக்குறேன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை சார். நீங்கள் 7:45 அங்கே இருக்கணும்னு சொல்கிறீங்க. நான் வீட்டில் எந்திக்கிறதோ 8 மணிக்கு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்டு பஸ்ஸை பிடிச்சி ஆஃபீஸ்க்கு வரோம்னா மணி 10 மணி ஆகிடும். அப்புறம் டெய்லி லேட்டாக வந்து உங்ககிட்ட திட்டு வாங்கணும். எதுக்கு? இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் ரூம் இருந்தால் படுத்து எந்திரிச்சு இங்கேயே என் காலத்தை தள்ளிக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் 7 மணிக்கு என்ன 6:30க்கெலாம் ஃபைல் எடுத்தாந்து உங்கள் டேபிளில் வச்சிடுறேன். என்ன பண்ண சிக்கிட்டா எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். இந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ எப்போதும் வர டைம்க்கே வா. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அப்பாட, இப்போ தான்ப்பா பேசி கொஞ்சம் சமாளிச்சிட்டோம். சரி சார், நீங்கள் என்னோட கேபின் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அங்கே போய் உட்காந்துக்கிருவேன். இதான் உன்னோட கேபின், இங்க உட்காரு. எது? இதான் என்னோட கேபினா? சார், இங்கேயா நான் இருக்கணும்? ஆமா, இதான் உன்னோட கேபின், இங்கதான் இருக்கணும். போய் உட்காரு, வேலை என்னன்னு சொல்றேன். இவர் என்ன சொல்றாரு? நாலு முழுக்க இங்க உட்கார்ந்து வேலை பார்க்கணுமா? அப்ப இவரை பார்த்துக்கிட்டேவா நம்ம வேலை பார்க்க முடியும்? ஐயோ, 5 நிமிஷம் கூட இந்த ஆளை சமாளிக்க முடியலையே. இதுல 4 முழுக்க எப்படி சமாளிக்க போறேன்? சிங்கத்திட்ட மாட்டுன்னு சிறியலி மாதிரி ஆயிட்டேனே. இப்ப என்ன பண்ண? என்ன உட்கார்லையா? அத்தி கோபப்படுறதுக்குள்ள போய் உட்கார்ந்துருவோம். இந்த போயிட்டேன் சார். என்ன அப்படி பாக்குற? அது ஒன்றும் இல்லை சார். நான் இதுக்கு முன்னாடி இந்த கேபினுக்கு வரும்போது இந்த மாதிரி இல்லையே. ஆனால் இப்போ இப்படி இருக்கே, அதான் என்னன்னு யோசிக்கிறேன் சார். அது சில காரணத்துக்காக ஆபீஸ் ரூம் இப்படி மாத்தி வச்சிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. என்ன காரணமா இருக்கும்? ஆமா, இந்த ஃபைல்லாம் இங்க இருந்துச்சு, ஒன்னத்தையும் காணோம். சார், இங்கெல்லாம் ஃபைல்லாம் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் காணோம். அது எதுக்கு கேக்குற? இல்ல சார், நாங்க தானே வேலை பார்க்க போறேன். அதான் ஃபைல்லாம் எங்க இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா நீங்க கேக்குறப்போ நான் கரெக்டா எடுத்து கொடுத்துருவேன்ல சார், அதுக்காக தான் கேக்குறேன். நீ எதுக்கு கேக்குறேன்னு எனக்கு தெரியாது. அது இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு. இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா? நானே அந்த ஃபைலை தேடி தானே இங்கேயே வந்தேன். இப்போ எப்படி அந்த ஃபைலை கண்டுபிடிக்க? என்ன வேலையை பாப்போமா? இப்படி என்ன வேலைன்னு சொல்லுங்க சார். இன்னையில இருந்து நீ என்னோட பர்சனல் பிஏ, புரியுதா? பர்சனல் பிஏவா சார்? சரி சார், இப்போ நான் என்ன வேலை பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் நீ என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்க தானே வந்திருக்கேன், தெரிஞ்சுக்காம போயிடுவேனா? சரி சார். எனக்கு எந்த டைம்ல என்ன கொடுக்கணும், என்ன பண்ணணும், எங்கெல்லாம் போகணும், எல்லா விஷயத்தையும் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதேபடி என்கிட்ட நடந்துக்கணும், புரியுதா? என்ன கொடுக்கணும், என்ன பண்ணணும்னு கரெக்டா தெரிஞ்சுக்கணுமா? இவர் என்ன சொல்றாரு? வேலை பக்கத்துல என்ன கூட்டு
ஒன்றும் இல்ல, ஒரு நாளைக்கு எனக்கு என்ன மீட்டிங் இருக்கு, என்கிட்ட என்ன ஃபைல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும், எங்க மீட்டிங்லாம் போகணும், அது எல்லாத்தையும் நீ தான் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் இந்த பிஏ போஸ்டிங் உனக்கு. ஓ அப்படி சொன்னீங்களா? கொஞ்சம் தெளிவா சொல்லக்கூடாது? என்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என் ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும் இப்படிதான் என் கண் பார்வையிலே இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது. அப்புறம் மீட்டிங்காக வெளியில எல்லாம் போக வேண்டியது இருக்கும், அங்கேயே டின்னர் லஞ்ச் இதெல்லாம் சாப்பிட வேண்டியது இருக்கும். அப்பெல்லாம் என் கூட சேர்ந்து தான் இருக்கணும், எங்கிட்ட போயிடக்கூடாது. லஞ்ச் டின்னர்லாம் சாப்பிடணுமா? நான் இங்க வேலைக்கு தானே வந்திருக்கேன். இவர் என்ன நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? பிஏனா இதெல்லாமா பண்ணுவாங்க? என்னடா இது புதுசா இருக்கு. அப்புறம் அப்பப்போ எனக்கு காஃபி தேவைப்படும், அதெல்லாம் நீ தான் போட்டு தரணும், வேற யாரையும் எடுத்துட்டு வர சொல்லக்கூடாது, சரியா? காஃபி போட்டு தரணுமா? அட பாவி, நான் சத்தியம் பண்ணி சொல்றேன்டா, இது பிஏ வேலையே இல்ல. நீங்க என்னமோ வேலை பார்க்கறதுக்காக பிஏன்னு பேர் வச்சுக்கிட்டு திரியுறீங்க. பாவி, என் பெத்த தாய்க்கு கூட இது வரைக்கும் ஒரு சொம்பு தண்ணி மித்தி கொடுத்தது இல்ல. இவனுக்கு நான் காஃபி போட்டு கொடுக்கணுமா? சாதா காப்பி இல்லடா, உனக்காக ஸ்பெஷல் காப்பி போட்டு தரேன், பாத்துக்கிட்டே இரு. என்ன, எல்லாம் புரிஞ்சுதா இல்ல புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கணுமா? புரியுற மாதிரி வேற சொல்லி கொடுப்பாராம். அதான் சொல்லிட்டேடா, இது பிஏ வேலைலாம் இல்ல, இது வேற ஏதோ. சார், பிஏ வேலைனா இப்படி இல்லாமா சார் வேலை பார்ப்பாங்க? ஆமா, பர்சனல் பிஏனா அதான், எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நீ தான் செய்யணும், என்ன பத்திரமா பாத்துக்கணும், எந்த நேரத்துல எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா கொடுத்துடணும், அது பேர் தான் பர்சனல் பிஏ. ஆமா, இவரை பத்திரமா பாத்துக்கணுமா? இவர் அந்த அன்னைக்கு பச்சை குழந்தை அப்படியே தொலைஞ்சிட போறாரு. காட்டு பயல, பர்சனல் பிஏங்கிற பேர்ல நீங்க இந்த அநியாயமெல்லாம் பண்ணிக்கிட்டாட தெரியுறீங்க. இதுக்கு ஏன்டா நீங்க எல்லாம் வெளியும் சொல்லியுமா அலையிறீங்க? வெக்கமே இல்லாம, வெக்கங்கட்ட பயலோலா. என்ன, எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிருவியா? புரியலனாலும் சொல்லு, நான் வேணாலும் புரியுற மாதிரி உனக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லி கொடுக்குறேன். இது சாதா குசும்பு இல்ல, அல்டிமேட் குசும்பா இருக்குது. இந்த ஆள்கிட்ட பேசும்போது பார்த்து கவனமா தான் பேசணும். அப்புறம் சார், இந்த வேலையெல்லாம் பார்த்தா பிஏ பண்ற வேலை மாதிரியா இருக்கு. ஆமா, பர்சனல் பிஏனா இப்படிதான் இருக்கணும். ஏன், உனக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுதாவா? வாயை திறந்து சொல்ல முடிய விஷயமா இருந்தா இந்நேரத்துக்கு சொல்லிட மாட்டேன். சொல்ல முடியலங்க, போய் வாய்க்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன அமைதியா இருக்க? உனக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். நான் தெளிவா சொல்லி கொடுக்கவா? இதுக்கு மேல தெளிவா எங்க சொல்லி கொடுக்க போற? யாருக்கெல்லாம் நீ சொன்னதை கேட்டு என் ஹார்ட் பீட் டப 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 அடிக்குது. இதுல இவன் இன்னும் தெளிவா வேற சொல்லி கொடுக்க போறானா? ஆஹா, இவன் ஆளும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை. நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். இவங்கிட்ட வாயை கொடுத்தோம், அவ்வளவுதான். ஆஹா, ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போல இருக்கே. என்ன வாய்க்குள்ளேயும் முணங்குற? ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க சொன்ன வேலையெல்லாம் எப்படி பார்க்கணும்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன் பாத்துக்கோங்க. இல்லையே, ஏதோ என் மேல கோவப்பட்ட மாதிரி இருந்துச்சு. கோவமா இல்லடா, பயங்கர கோவமா இருக்கட்டா அவன் மேல. என்ன, அன்னைக்கு எங்க மாமா பத்திரமா கொண்டு வந்து விட்டேன், அதனால வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். இல்ல, இந்த ரூபியோட இன்னொரு மகன் உனக்கு தெரியாது பாத்துக்க, அவனை தாக்க மாட்டேன். என்ன, ரொம்ப கோவம் வருது போல, நான் வேணா கோவத்தை குறைச்சு விட்டுமா? என்ன சொல்றாரு இருந்தாலே கோவத்தை குறைக்க போறாரா? சரியான குசும்பு பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கே. என்ன, ரொம்ப திணற? திணறேனா? திணற ஆத்தி, வெளியில பார்க்க காட்டு போய கணக்கா இருக்கா, ஆனா உள்ள இப்படி கொசரத்தனை வச்சிருக்கா. ஆஹா, இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது ரூபி. நம்ம எந்த வேலையை பார்க்க வந்தோமோ அதை சட்டு புட்டுன்னு முடிச்சிட்டு ஓடி போயிடணும். இங்க இருந்தா நம்ம ஜோலியும் முடிச்சு விட்டுருவாங்க பாத்துக்க. என்ன, மனசுக்குள்ளேயே யாரையும் கொஞ்சம் மாதிரி இருக்கு? என்ன திரும்பிட்ட? ஆத்தி, சரியான குசும்பு பிடிச்சவனா இருக்கான் போல இருக்கே. என்ன கொஞ்சம் நாவா? ஆஹா, இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. ரூபி, அடக்கமே இல்லாம வேலையை பார்த்துட்டு ஓடிடுறீ. என்ன திரும்பிட்ட? அது ஒண்ணும் இல்ல சார், நான் வேலையை பார்க்க போறேன். உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். என்ன சொன்ன? வேணாட்டி ரூபி, திரும்பியே பத்திராத. ஆபீஸ் முடிஞ்சு வீடு போற வரைக்கும் இப்படியே உட்காந்துக்க. தீ சரியான கொசரா இருக்கும் போலயே. என்ன நாள் முழுக்க இது கூட இருந்து வேலை பார்க்க போறேன்னு தெரியல. நிலா, ஏய் பாத்துடி, பொறுமையா வா. என்ன மாமா? ஏண்டி இவ்வளவு வேகமா வர? மெதுவா வர வேண்டியதானே? நான் மெதுவா தான் வந்தேன். அதான் நீ வந்ததை பார்த்தனே, கையை ஏச்சு புடிச்சிட்டு வரலாம்ல. அதெல்லாம் நான் வந்துருவேன் மாமா. நல்லா வந்த, பாவடையும் ஆளும். சுடிதார் இன்னும் போட்டு வரக்கூடாது. சுடிதாரா? அதெல்லாம் நல்லா இருக்காது, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. ஏட்டி, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது இப்படி பாவாடை சட்டை போட்டு வந்தா எங்க நீ கல்லு தட்டி கீழே வந்துட்டா என்னடி பண்ணுவ? சரி வா, இப்ப என் கையை பிடிச்சிக்க, கையை விட்டுறாத பத்துக்க, எங்க நீ உளுந்துரு வெட்டியே. சரி சரி, நான் உன் கையை பிடிச்சிக்கிறேன். போதுமா மாமா? உன் கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டேன், இனிமேல் விட மாட்டேன். இதெல்லாம் நல்லா பேசு, கிட்ட வந்தா திட்டு. சரி, நடந்து வந்துருவல்ல, மாமா தூக்கிட்டு போட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நான் நடந்து வந்துடுவேன். தெளிவாத்தான் இருக்க. சரிடி, இப்ப என்ன அவசரம்னு இந்த பில்டிங்கை பார்க்க இப்போ என்ன கூட்டு வந்த? கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம்ல. அது பார்க்கலாம், ஆனா
அதுக்கு முன்னாடி வேலை நடக்கல இதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். அது இல்லட்டி உள்ள வேலை நடந்துகிட்டு இருக்கும், அங்கங்க ஏதாச்சும் பொருள் போட்டிருப்பாங்க, நீ தெரியாம காலை கொண்டு போய் வச்சு அடிக்கடி பட்டுட்டுனா அதான் டி பயமா இருக்கு. அதான் நீ கூட இருக்கல மாமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வா சீக்கிரம் வா, உள்ளே போகலாம். சொன்னா கேட்கவே மாட்டா முட்டைக்கண்ணி. சரி சரி வா. மாமா இது என்ன இடம்? இது வெளியூர்ல இருந்து வேலை பார்க்க வராங்கல்ல, அவங்களுக்காக கட்டுற ரூம் இது. ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து அடிக்கடி பஸ்ல வர முடியாதுல்ல, இங்கன்னா தங்கி வேலை பார்த்துட்டு லீவு நாள்ல ஊருக்கு போய்க்கலாம்ல, அதுக்காக அவங்களுக்காக இந்த ரூம் வந்து கட்டியிருக்கோம். அப்படியா மாமா? அப்போ வெளியூர்ல இருந்துலாம் அங்கே வேலைக்கு வருவாங்களா? அதெல்லாம் எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. நம்ம ஊர்ல இருந்து வர்றவங்களுக்கு பக்கத்திலேயே வீடு இருக்கனால பஸ்ல போயிடுவாங்க. வெளியூர்ல இருந்து வர்றவங்க அடிக்கடி வர முடியாதுல்ல, அதுக்காக தான். அவங்க ரொம்ப பாவம் மாமா, குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக எல்லாரையும் விட்டுட்டு இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க பத்தியா? என்னடி பண்ண முடியும், வேலை பார்க்கணும்ல, வேலை பார்த்து சம்பாதிச்சாதானே குடும்பத்தை பார்த்துக்கலாம். மாமா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? என்னடி சொல்லு. அது நீ இன்னும் பெரிய பெரிய கம்பெனிலாம் கட்டுவல்ல, அப்போ இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வேலை பார்க்க வரவங்களுக்குலாம் தனியாக வீடு கட்டி கொடுப்பியா மாமா? அப்படி வீடு கட்டி கொடுத்தனா அவங்க ஃபேமிலியோடு வந்து இங்கே இருந்துப்பாங்கல்ல, அவங்க அதுக்கப்புறவே அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணவும் மாட்டாங்கல்ல. என் செல்ல பொண்டாட்டி, எனக்கும் இதாண்டி ஆசை. மாமா இப்போ தானே இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததும் பெரிய பெரிய பில்டிங் கட்டி அது பக்கத்துலேயே வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் மாமா சொந்தமாக வீடு கட்டி கொடுத்துறேன். அதுக்கப்புறவு அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமா அங்கே இருப்பாங்க. சரியா? சரி மாமா. நம்ம நல்லா இருந்தா மட்டும் போதும்னு நினைக்கிற இடத்துல சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பாரு, இந்த மனசு தாண்டி இந்த நிலாட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட போ மாமா. உண்மையை தாண்டி சொல்றேன், இந்த நல்ல மனசுதான் இந்த மாமாவை உன் பக்கத்திலேயே வச்சிருக்கு. போதும் போதும், வா மாமா, இன்னும் உள்ளெல்லாம் போய் பார்க்கணும்ல. சரி டி வா. ஏய் கவனமா நில்லு, கீழே கம்பியெல்லாம் கிடக்கு, காலில் குத்திடும் பத்துக்க. ஐயோ மாமா, நான் என்ன குழந்தையா? அதெல்லாம் பார்த்து பத்திரமா நின்னுப்பேன். நீ பண்றதெல்லாம் குழந்தைத்தனமா தானே இருக்கு. எனக்கு பயமா இருக்குடி, கம்பியில எங்கனையும் இடிச்சு அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ண? சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிறா. ஒன்றும் ஆகாது. இது என்ன இடம்னு சொல்லு. இது நம்ம கிரைனட் மிஷின் வைக்கிற இடம். கிரைனட்லாம் தயாரிக்கிறாங்களே, அந்த மிஷின்ஸ் எல்லாம் அங்கதான் வைப்பாங்க. அதான் அந்த இடத்த எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய இடமா மாமா? ஆமாட்டி, கிரைனட் தானே மெயினு. அது தயாரிக்கிற மிஷின்லாம் இங்கதான் கொண்டாந்து வைக்கணும். அதனாலதான் இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கு. சரி சரி வா, ரொம்ப நேரம் இங்க நிக்காத, கம்பியா இருக்கு, அந்த பக்கம் வேலை வேற பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மேல ஏதாச்சும் பற்றும். வா வா. ஐயோ மாமா, கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு போமே. இந்த பாட்டி ஒழுங்கா வந்துரு, இல்ல அடுத்த கூட்டு வர மாட்டேன். பாட்டி எனக்கு பயமா இருக்கு. இதான்டி மாமா வேலை பார்க்குற ரூமு, பாத்துக்க. ரூம்ல தான் இருப்பியா? ஆமாட்டி, இங்க இருந்தா தானே மாமா எல்லா வேலையும் பார்க்க முடியும். நீ மட்டும்தான் இருப்பியா? இந்த ரூம்ல நான் மட்டும்தான் இருப்பேன். லேக்கா பக்கத்து ரூம்ல இருப்பா. இது வந்து மாமாக்கு பர்சனல் ரூம் பாத்துக்க. பர்சனல் ரூம்னா? பர்சனல் ரூம்னா அப்பா ஆபீஸ்ல ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த மாதிரி. இங்கதான் மாமாவோட முக்கியமான ஃபைலு எல்லாத்தையும் இங்கதான் வச்சிருப்பேன். இங்க இருந்து தான் எல்லா வேலையும் பார்ப்பேன். அதனாலதான் இது மாமாவோட பர்சனல் ரூம். இங்க என்னோட பர்மிஷன் இல்லாம யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன். நான் மட்டும்தான் இருப்பேன். என் பர்மிஷன் கேட்டு தான் இந்த ரூம்குள்ள வரணும். அப்படியா மாமா? அப்ப நான் வந்தா? உனக்கு ஏண்டி பர்மிஷனு? நீ இந்த மாமா சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் இருக்கலாம். இந்த மாமா மனசுல இருக்கிற, இந்த மாமாவுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்க மாட்டியா? என் பொண்டாட்டிடி, நான் எங்கெல்லாம் இருக்கணும் அங்கெல்லாம் உனக்கும் உரிமை இருக்கு, நீனா அங்கெல்லாம் இருக்கலாம். புரியுதா? உனக்கு எந்த பர்மிஷனும் கிடையாது. அப்போ மாமா என்ன அடிக்கடி இங்க ஆபீஸ் கூட்டு வருவியா? அடிக்கடி என்னட்டி, தினமும் வா. மாமா காலையில ஆபீஸ்க்கு வந்துடுறேன், நீ மத்தியானம் லஞ்ச் எடுத்துட்டு வா. அதுக்கப்புறவே நம்ம 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு மாமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா அந்த பொண்டாட்டி தூக்கி வச்சு கொஞ்சம் வேணாம். சரியா? ஐயோ போ மாமா, அதெல்லாம் அங்கெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வீட்லயே வச்சுக்கலாம். ஏன்டி இங்க வச்சு கொஞ்ச நேரம் வரமாட்டியோ? இது ஆபீஸ் ரூம்ல மாமா, யாராச்சும் வந்துட்டா? அதனாலதான் இதை பர்சனல் ரூம் ஆக்கி வச்சிருக்கேன். என் அனுமதி இல்லாம யாரும் வரமாட்டாங்க. இது எனக்கும் உனக்கும் சம்பந்தப்பட்ட இடம், புரியுதா? நீயும் நானும் இந்த ரூம்ல இருக்கும்போது யாரும் வரமாட்டாங்க. தினமும் நான் அங்க வருவேன். நீ தினமும் இங்க வரணும், மாமா பார்க்கணும்ல. மாமா ஆபீஸ்லயே இருந்துருவேன் காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும். இடையில பொண்டாட்டியை பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல, அதனால நீ லஞ்ச் டைம்ல இங்க வந்துரு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சாயந்தரமா ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போய்க்கலாம். சரியா? ஐ ஜாலி. சரி மாமா, நான் தினமும் வந்துடுறேன். சந்தோஷத்தை பாரு முட்டைக்கணிக்கு. சரி சரி வா, அங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு, நம்ம வெளியில போவோம். அங்க வெயிலா இருக்கு. மாமா வரும்போதே கார்ல ஏசி போட்டு தான் வந்தேன். வா, கைய பிடிச்சிக்கடி. பிடிச்சிக்கிட்டேன் மாமா. சரி பார்த்து வா, போலாம்.
என்னட்டி இப்ப சந்தோஷமா? எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டியா? ரொம்ப சந்தோஷம் மாமா. எங்க நான் கேட்ட உடனே நீ கூட்டிட்டு போக மாட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, உடனே கூட்டிட்டு போயிட்டேன். அது எப்படி டி? இந்த பொண்டாட்டி கேட்டு இந்த மாமா வேணான்னு சொல்லிடுவேனா? என் பொண்டாட்டி என்ன ஆசைப்பட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் அவளோட ஆசையை நிறைவேற்றிட்டு தான் மற்ற வேலை இந்த மாமாவுக்கு. என் செல்ல மாமா. என் அழகு பொண்டாட்டி அழகா இருக்கட்டி இன்னைக்கு. இன்னைக்கு மட்டும்தான் நான் அழகா இருக்கேனா? ஐயோ, நீ எப்போதுமே அழகுதான், இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்க பத்துக்க, அதை சொன்னேன். ஐயோ, போ மாமா. மாமா, இப்பெல்லாம் லேகா மேடம் ஏன் உங்க கூடலாம் வரமாட்டேங்கிறாங்க? நீ அவங்க கூட பேசுறது இல்லையா? அவளை பத்தி எதுக்கிட்ட இப்ப கேக்குற? வேற ஏதாச்சும் பேசு. ஏன் மாமா, எதுக்கு கோவப்படுத? எல்லாம் அவளால வந்தது. அன்னைக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், கேட்டாளா? அவளால எங்க அக்கா எப்படி மனம் உடைஞ்சு போயிட்டா தெரியுமா? என் வளர்ப்பு சரியில்லை, நான் உன்னை சரியா வளர்க்கல, அதனாலதான் நீ இப்படிலாம் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமாட்டி? சரி மாமா, அது முடிச்சு போன கதை. அது எதுக்கு இப்போ? அதான் எல்லாம் முடிச்சிட்டுல. அது எப்படி டீ முடியும்? அன்னைக்கு எங்க அக்கா மட்டுமா? நீனு தானே கஷ்டப்பட்ட. அப்பா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தா அவ ரூபி. அவ முன்னாடி நான் அப்படி நிக்கும் போது அவ எப்படி மனசு வேதனைப்பட்டிருப்பா? எல்லாம் அவளால தானே. நான் அவகிட்ட எல்லாம் பேச மாட்டேன். நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்லையான்னு கேட்டா அன்னைக்கு அவ பண்ணது சரியாட்டி? நான் பேச மாட்டேன் அவகிட்ட. அவளை பத்தி பேசாத, எனக்கு கோவமா வருது பத்துக்க. ஐயோ மாமா, நீ கோவப்படாத. பாவம் மாமா, அவங்களுக்கும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்னு தானே உங்ககிட்ட சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நீ அவங்க கிட்ட பேசாம இருக்கிறது தப்பு மாமா. வேணாம் விடு, அவளை பத்தி எல்லாம் பேசாத. பாரு மாமா, நான் உங்ககிட்ட சொல்றத கோவப்படாம பொறுமையா கேளு. அவங்கள உனக்கு சின்ன வயசுல இருந்து நல்லா தெரியும். 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு எப்படி மாமா உன்னை அந்த நிலைமையில விட்டுட்டு அவங்க வருவாங்க? இப்போ கூட அவங்க கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக வெளிநாட்டுல இருந்து உன்னை தேடி தானே வந்திருக்காங்க. அவங்க அப்பா கூட இந்த பிசினஸ்ல தான் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாத ஆளா எதுக்கு உன்னை தேடி வந்தாங்க? உன் மேல உள்ள நம்பிக்கை, சின்ன வயசுல இருந்து நீங்க அவங்க கூட இருந்திருக்கீங்க, அந்த நம்பிக்கையில தானே உன்னை தேடி வந்திருக்காங்க. அவங்க அப்பா கூட அவங்கள உன்னை நம்பி தானே மாமா விட்டுட்டு போனாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மேல கோவப்படுறது தப்பு மாமா. பாவம், அவங்களுக்கு அம்மா கூட இல்லை, நீ தானே சொன்ன. அவங்க அம்மா இருந்தால் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுருப்பாங்க. இப்போ அவங்களும் இல்லை. அவங்க அப்பா உன்னை நம்பி தான் விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ போய் அவங்க மேலே நீ கோவப்படுறது தப்பு மாமா. பாவம், நம்மளை நம்பி வந்தவங்கள எப்போதும் நம்ம ஏமாற்றக்கூடாது. நீ அவங்ககிட்ட போய் பேசு மாமா, சரியா? இல்லடி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, விடு. இந்த பாரு மாமா, இந்த பொண்டாட்டி சொன்ன கேப்பியா கேட்க மாட்டியா? என்னடி நீ வேற இப்படி என்ன சங்கடப்படுத்துற? பாவம் மாமா, அவங்களுக்கு ஒன்று விட்டால் வேற யார் இருக்காங்க? நீ போய் பேசு மாமா, நான் சொல்றது கேள. சரிடி, உனக்காக போய் நான் பேசுறேன். எனக்கு கோவம் தான் அவன் மேல. இருந்தாலும் அவங்க அப்பா என்ன நம்பிதான் விட்டுட்டு போயிருக்காங்க. இவ சின்ன பிள்ளையில இருந்தே அப்படிதாண்டி ஏதாச்சும் வேண்டாத வேலைலாம் பாப்பா. ஆனா இப்போ வளர்ந்துட்டால, அவளுக்கா தோண வேணாம். சரி, நீ சொல்ற, அதனால போய் பேசுறேன். நீ செல்ல மாமா, இப்படித்தான் நல்ல பிள்ளையா இருக்கணும். கொஞ்சம் இதெல்லாம் போதும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் நீ கூப்பிட்ட உடனே நான் வந்தேன் பத்துக்க. என்ன மாமா, சொல்லு. ஏட்டி நிலா, நம்ம கல்யாணம் பண்ணிப்போமா? என்ன மாமா? என்ன டீ, ஏன் சாக்காவுற? கல்யாணம் பண்ணிப்போமான்னு தானே கேட்டேன். வேற ஏதாச்சும் பண்ணுவோமானா கேட்டேன். எதுக்கு இப்படி சாக்காவுற? இல்ல மாமா, இப்ப திடீர்னு கேக்குறேனா? உன்கிட்ட எப்போதுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் கல்யாணம் பண்ணிப்போமான்னு. ஆனா நீ தான் ஒழுங்கா புடி கொடுக்கவே மாட்டேன்ற. இந்த பாருட்டி, இப்ப நான் உன்கிட்ட சீரியஸா கேக்குறேன். நம்ம கல்யாணம் பண்ணிப்போண்டி. இதுக்கு மேல நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, பாத்துக்க. என்ன மாமா, எதுக்கு இப்படி பேசுற? இட்டி நிலா, உன்னை ஏன் கூடயே வச்சுக்கணும் போல இருக்குட்டி. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தல, அப்போ எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தந்து எனக்கு ஊட்டிலாம் விட்டா. என்கிட்ட எவ்வளோ அழகா பேசுன, கொஞ்சின. அப்புறம் உன்னோட மடியில என்னை படுக்க போட்டு அழகா பாட்டெல்லாம் பாடி தூங்க வச்ச. எனக்கு அதெல்லாம் டெய்லி வேணும். எனக்கு இப்போ அந்த மாதிரி உன் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்குட்டி. டெய்லி இப்போ அதெல்லாம் நினைச்சுக்கிறேன். நீ இல்லாம என்னால தனியா அங்க இருக்க முடியலட்டி. புரிஞ்சுக்க நிலா, நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். கல்யாணம் பண்ணிக்கலாம் மாமா, எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் ஆகட்டுமே. இன்னும் என்னடி கொஞ்ச நாள்? நம்ம இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம், கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய லவ் பண்ணுவோம். என்னால நீ இல்லாம அங்க இருக்க முடியலட்டி. உன் கூடயே இருக்கணும் போல இருக்கு. நம்ம வீட்டுல அன்னைக்கு இருந்த மாதிரி சின்ன சின்னதா சந்தோஷம், உன்கிட்ட குட்டி குட்டி சண்டை இதெல்லாம் போட்டுக்கிட்டு, காலைல எந்திரிச்சதும் உன் முகத்தை பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் உன் கூட சந்தோஷமா பேசிக்கிட்டு, இப்படியே என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்டி. அதனாலதான் சொல்றேன், நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்போண்டி. தள்ளி போடாத. இன்னும் எவ்வளவு நாள் தான் தள்ளி போட?
இன்னும் கொஞ்ச நாள்ல பில்டிங்லாம் கெட்ட ஆரம்பிச்சிருவேன், கம்பெனியும் ஓபன் பண்ணிடலாம். நான் கம்பெனி ஓபன் பண்ணும்போது நீ என் பக்கத்துல என் பொண்டாட்டிங்கிற உரிமையில நிக்கணும். பில்டிங் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம்லாம் நம்மளுக்கு கல்யாணம் வேண்டாம், முன்னாடியே பண்ணிக்கிடுவோம். இப்ப நீ என்கிட்ட ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போற, ஏதாச்சும் மழுப்புன அவளை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன மாமா சீரியஸாவா சொல்ற? ஏட்டி நீ கனவு உலகத்திலேயே இருக்க, நான் சீரியஸா தாண்டி சொல்றேன். நான் உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், என்னால நீ இல்லாம இருக்க முடியாதுடி. எனக்கு உன் ஞாபகமாவே இருக்கு. எதுக்கு நீ கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க? அதுக்கு காரணம் சொல்லு. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையாடி? ஐயோ மாமா, அப்படிலாம் ஒரு வார்த்தை சொல்லிடாத. காதலுக்குள்ள நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அதுவே இல்லைன்னு ஆயிடுச்சு, அந்த காதலே பொய்யா போயிடும் மாமா. எனக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான் ஒன்றும் நம்பாம வேற யாரை நம்புவேன்? ஆனா கல்யாணம் ஏன் அவசரப்படணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம லவ் பண்ணிட்டு அப்புறம் இன்னும் நிறைய புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ இப்போ உடனே பண்ணிக்கணும்னு சொல்ற, அதான். நமக்குள்ள இன்னும் புரிஞ்சுக்க என்ன இருக்கு? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், உனக்கும் என்னை பத்தி நல்லாவே தெரியும். இப்போ முன்ன விட நான் அதிகமா உன்னை காதலிக்கவும் ஆரம்பிச்சுட்டேன். இன்னும் நம்மளோட காதல் அதிகமாயிட்டு தாண்டி இருக்கும், குறையாது. நீ பயப்படுறேன்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் மேல நான் வச்சிருக்க காதல் குறைஞ்சிரும்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. இன்னும் உன்னை நான் நிறைய காதலிக்கணும், அதனால தாண்டி உன்னை நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றேன். புரிஞ்சுக்க நீலா. மாமா என்ன மாமா? பாருட்டி, இப்படி சினுங்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, என்கிட்ட சொல்லிட்டேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ சொல்றத நான் கேட்கவே மாட்டேன். இங்க பாருட்டி, நான் கல்யாணம் நீ என் கூட இருக்கணும்னு மட்டும் அதுக்காகவும் சொல்லலடி. நீ எனக்கு வேணும் டி, புரியுதா உனக்கு? இந்த பாரு நிலா, நீ என்ன புரிஞ்சுக்க. நான் உன் கூட சந்தோஷமா வாழணும் டி. நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும். உன்னை மாதிரி ஒரு பொண்ணு, என்ன மாதிரி ஒரு பையன். என் பொண்ணை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு என் பையனை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி வரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு டி. அப்புறம் நான் டெய்லியும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா இந்த பொண்டாட்டி கூட நிறைய பேசணும். அப்புறம் நீ எனக்கு தினமும் வேணும் டி. உன் கூட நான் சந்தோஷமா இருக்கணும். அந்த இரவு நேரம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது இந்த உலகத்தையே மறந்துடணும், மறந்து புது உலகத்துக்குள்ள போகணும். அந்த மாதிரி எனக்கு நிறைய ஆசைகள்லாம் இருக்குடி. நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ கூட நான் ஆசைப்பட்டதை உன்கிட்ட நிறைவேற்றிக்கலாம், அது எனக்கு வேண்டாம். நீ எனக்கு உரிமைப்பட்டவளா என் கூடயே இருக்கணும். அப்போ உன்கிட்ட இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். நீ உன்னை என்கிட்ட தரும்போது தயக்கத்தோடையும் மனசுல எந்த கவலையோடையும் கொடுக்க கூடாது. எனக்கு உரிமைப்பட்டவா அப்படிங்கிற ஒரு உரிமையில தான் உன்னை எனக்கு கொடுக்கணும். அதனாலதான் கேக்குறேன், நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்போண்டி. பண்ணிப்போமா? என்ன இப்படி மாமா? இந்த பருட்டி நிலா, வாழ வேண்டிய வயசுல தாண்டி வாழணும். ஆசையும் காதலும் நம்மளுக்கு கிடைக்கும் போது அனுபவிச்சா தாண்டி அது நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம பொறுமையா அதை ஏத்துக்கலாம்னா அதுக்கப்புறம் அது கிடைச்சி எந்த பிரயோசனமும் இல்லை. உன்னை இப்படி திருட்டுத்தனமா பார்த்துக்கிட்டு அவசர அவசரமா கொஞ்சிக்கிட்டு என்னால இருக்க முடியாதுடி. உங்க வீட்லயும் கல்யாணத்துக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை, என் வீட்லயும் இல்லை. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புறோம். அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு தடை சொல்றதுக்கு என்ன இருக்கு? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் அதிகமா காதலிக்க தான் போறோம். நீ அதெல்லாம் நினைச்சு பயப்படாத. நீ சம்மதம் சொன்னா நான் உடனே எங்க அம்மாவையும் அக்காவையும் உங்க வீட்டுல போய் பேச சொல்லிடுவேன். அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ என் கூடயே இருந்துக்கலாண்டி. எனக்கும் உங்க கூடயே இருக்கணும் தான் மாமா ஆசை. அப்புறம் என்னட்டி பிரச்சனை உனக்கு? இந்த பாருட்டி, நான் இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை. நீ அன்னைக்கு அந்த ரூமுக்கு வந்துட்டு போனதுல இருந்து அங்க என்னால இருக்கவே முடியல. நீ அங்க வச்சு என்கிட்ட பேசுனது, எனக்கு கொஞ்சினது, அப்போ நம்ம போட்டுக்கிட்டு சின்ன சின்ன சண்டை, நீ எனக்கு தாளாட்டு பண்ணது, இந்த நினைவுகளாதான் நிறைஞ்சு போயிருக்கு. அதனால அந்த ரூமுக்குள்ள போனாலே எனக்கு உன்னோட ஞாபகம் தாண்டி வருது. நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த பாருட்டி, நீ எனக்கு வேணும். இரவு முழுக்க உன்கிட்ட ஆசையான வார்த்தைகள், காதல் முத்தம், நமக்குள்ள ஒரு அன்பு பரிமாற்றம், இது எல்லாம் வேணும். உன் கூட இந்த மாதிரி நெருக்கமா இருக்கணும் இரவு முழுக்க. அப்புறம் நம்ம ஒரு புது உலகம், அந்த உலகத்துக்குள்ள நீ நான் நம்மளோட அந்த காதல் முத்தம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கணும்.
அது இப்படி எனக்கு கிடைக்க வேண்டாம். நீ எனக்கு முழுசா உரிமைப்பட்டவளா எனக்கு கிடைக்கணும். அதான் எனக்கு வேணும். அதனாலதான் நான் கேக்குறேன். நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த மாமாவை ஏங்க வைக்காதடி. இதுக்கு மேல என்னால உன்கிட்ட கெஞ்ச முடியாது. புரிஞ்சுக்கடி என் நிலைமைய. மாமா ம், எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடு. நான் என்னன்னு பதில் சொல்கிறேன். என்னடி இவ்வளவு சொல்லியும் நீ இன்னும் ஒரு நாள் டைம் கொடுன்னு கேக்குற? உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? நான் உன்கிட்ட இப்படி இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா நீலா? ஐயோ மாமா, எதுக்கு இப்படிலாம் பேசுற? அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எனக்கும் ஆசையெல்லாம் இருக்க தான் செய்யுது. நீ சொல்லிட்ட, நான் சொல்லலை, அவ்வளோதான். நீ அதுக்காக இப்படிலாம் பேசாத பத்துக்க. ஆசை, அதான் ஆசைலாம் இருக்குல்லட்டி. அப்புறம் என்ன? இன்னி எனக்கு வேணும் டி. தினமும் தினமும் எனக்கு நீ வேணும். நான் உனக்கு தான் மாமா. யார் இல்லைன்னு சொன்னா? இந்த பாருட்டி, இந்த மாதிரி விஷயத்துல நான் உன்னை கட்டாயப்படுத்த நினைக்கல. நீ உன்னை எனக்கு தரும்போது சந்தோஷமா கொடுக்கணும். மனசுல எந்த தயக்கமும் இல்லாம முழு மனசோட நம்ம ஒன்று சேரணும். அப்பதாண்டி நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு நீ இப்படி தயங்கிக்கிட்டு இருந்தா அது சரி வராது. ஒரு நாள் டைம் தானே, எடுத்துக்க. பொறுமையா யோசிச்சு சொல்லு. ஆனா சீக்கிரம் சொல்லிருடி. மாமா ரொம்ப பாவம் பாத்துக்க. இதுக்கு மேல முடியாது. ஐயோ என் அழகு மாமா. எனக்கும் உன் கூட சந்தோஷமா என் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு தான் ஆசை. ஆனால் நாளைக்கு ஒரு நாள் தானே, அது வரைக்கும் பொறுத்துக்க. அதுக்கப்புறவு இந்த பொண்டாட்டி உனக்கு தான், சரியா? நீ அப்புறம் இந்த பொண்டாட்டிக்கிட்ட இப்படி பர்மிஷன்லாம் கேட்க வேண்டாம். இப்பவே உன்கிட்ட பர்மிஷன் கேட்க மாட்டேங்கிற. இதுல கல்யாணத்துக்கு அப்புறம் வேற கேட்கிறேன். நீ என்னோட சொத்துடி. உன்னை நான் எப்போ வேணாலும் எடுத்துக்கிடணும். ஆனா என்ன, ஒரு சின்ன தயக்கம். கல்யாணம் முடிஞ்சிட்டா இன்னும் நமக்கு உரிமைப்பட்டவளா ஆயிடுவ. அதுக்கப்புறவே என்ன பயம் மாமாவுக்கு? நீனே வேண்டான்னு சொன்னாலும் உன்னை அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருவேன் பத்துக்க. ஐயோ போ மாமா. என்னட்டி சொன்ன? இன்னொருக்கா சொல்லு. இல்லை, நான் ஒன்றும் சொல்லலை. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தாண்டி உன் பெர்மிஷனு. நாளையில இருந்து உன் பெர்மிஷனை யார் கேப்பா? அதுக்கப்புறம் இந்த வீராவோட வேட்டை ஆரம்பிச்சிரும்ல. அப்படியே உன்னை குடுக்குற குட்டுல பார்த்துக்கிட்டே இருட்டி. அப்படியே அப்படியே உன்னை தூங்க விடாம இந்த மாமா என்ன பாடுபடுத்துறேன்னு. ஐயோ என்ன மாமா இப்படிலாம் பேசுற? போ மாமா. அடியே, மொத்த வெக்கத்தையும் இப்பயே பற்றாத. பாக்கி வச்சுக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய தேவைப்படும் டி. நைட்டு பூரா வேணும்ல மாமாவுக்கு. நீ வெக்கப்படும் போது எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா டி? அப்படியே அந்த வெக்கத்துல மாமாவுக்கு எறும்பாரு மூட்டு அப்படியே அள்ளி கொஞ்சம் போல இருக்கும் டி. மாமா இப்பவே ரொம்ப ஓவரா போற. வேண்டாம், இந்த பேச்சு வேண்டாம். வேற ஏதாச்சும் பேசுவோம். டியை, மாமா ரொமான்ஸ் மூடுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம் பத்துக்க. அதெல்லாம் பத்தாது. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் இப்போ கொடுத்துட்டு பாக்கிய கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா கொடுத்துட்றேன், சரியா? இல்ல இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இல்லை, அதான் ஒரு நாள் டைம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? சும்மாவே நான் உன்னை விட மாட்டேன். இதுல நாளைக்கு ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் முழுசா நீ எனக்கு உரிமைப்பட்டவள் ஆயிடுவ. அப்புறம் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி காதலன் காதலியா இருக்கும் போது அந்த காதல் முத்தத்தை கொடுத்துடணும்டி. இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. யாரு யார் வருத்தப்படுவா? அது நம்மளை பார்க்குறவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்க. அப்புறம் ஏன் வீரா மாமா வந்து சும்மாவே போயிட்டாரு அப்படின்னு. அதனால இப்போ நான் உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்றேன். பாவம், அவங்களாச்சும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டுமே. வா, மாமா தரட்டுமா உனக்கு? அடச்சே, போ மாமா. பேச்ச பாரு பேச்ச. இனிமேல் பேச்சு இல்லடி, பீச்சு தான். பாட்டி என் பொண்டாட்டி. மாமா வேண்டாம். வேணும்? வேண்டாம். எனக்கு வேணும். இந்த பாருட்டி, இப்ப நான் கொடுக்கும் போது உன் கண்ணை மூடுனா அப்படியே உன் வாயை கட்டிச்சிருவோம் பத்துக்க. ஏன் மாமா கண்ணை மட்டும் மூடாதுன்னு சொல்ற? அது ஒன்றும் இல்லட்டி, இந்த கண்ணுல இந்த மாமா மயக்கிற வசியம் மருந்து வச்சிருக்க பத்துக்க. அந்த கண்ணை பார்த்தாலே டிஸ்டர்ப் ஆயிடுறேன். அப்படியே உனக்கு கொடுக்கும் போது நீ வெக்கப்படுவல்ல,
அந்த வெக்கத்தை உன் கண்ணுல பார்க்கும்போது செம்ம கிக்கா இருக்கு பத்துக்க. அப்புறம் என்ன, முத்தம் கொடுக்கறத நிப்பாட்டவே முடியல அந்த மாமாவால. அப்படி இருக்குண்டி பார்க்க இந்த கண்ணு. அது கண்ணா இல்ல இந்த கூலிங் பியரு. இல்ல இல்ல, குலோப் ஜாமுன், ஜீராவில் ஊற வச்ச 2 குலோப் ஜாமுன் பத்துக்க. அப்படியே அடிச்சு சாப்பிடணும் போல தோணுது. ஆனா பொண்டாட்டிக்கு வலிக்கும்ல, அதான் சாப்பிட்றேன் பாரு. இப்போ அதனால மாமா வேற மாதிரி சாப்பிட்டுக்கிறேன். பாத்தீங்க